நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கதையை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளில் கதை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே, ஏசப்பா நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கதையின் மூலமாக உங்களுடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு, தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியத்தை நாங்கள் தீர்மானம் எடுப்பதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் பேசும் ராஜா, அடியலை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்மை சுமந்து வந்த கழுத குட்டி அப்பா ஆண்டவரே, ஏசப்பா எல்லாம் தகுதி இல்லாத அடியலை கூட ஆண்டவரே தகுதிப்படுத்தி ஏசப்பா அந்த கனமான ஊழித்து செய்து கிருபை கொடுத்தீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரை அடியில் ஆட்கொண்டு நடத்த முடியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வாதம் வளர்த்து இயேசுவிலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சலவைக்கல் ரொம்ப மோசமாக இருக்குது. அதை பார்த்தாலே அசிங்கமாக இருக்குது. அதை பார்த்தாலே, பக்கத்தில் போய் பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. அது வேறு என்னது, நமக்கு இந்த கடையில் அந்த இடத்த அடைச்சிட்டு இருக்குது. ரொம்ப இடையூறாக இருக்குது. அதை பார்க்கிற வருவர்கள்லாம் அதை முகத்தை சுழிச்சிட்டு போகிறாங்க. இந்த சலவைக்கல்லை பார்த்தாலே எல்லாரும் முகத்தை சுழிச்சிட்டு போகிறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. யாராவது அது ஃப்ரீயாக கேட்டால், இலவசமாக கேட்டால், அதை யார் கையிலையாவது யார் தலையிலாவது இந்த கல்லை நம்ம என்ன கட்டிடணும். இது வேண்டவே வேண்டாம். இது நம்ம இடத்துல இருக்கிறது ஒரு பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரி, ஒரு சலவைக்கல் வியாபாரி புலம்பிகிட்டு இருக்கிறாரு. இதே போல் எத்தனையோ பேரண்ட்ஸு நம்ம பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படியாமல் நடக்கும்போது, நமக்கு அவங்க பாரமாக இருக்கும்போது, இந்த பிள்ளை எனக்கு இடையூறாக இருக்குதே, இவனை ஏன் தான் நான் பெற்றேனோ எனக்கு தெரியலையே, இது எனக்கு ஒரு பாரமாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புவோம். ஒருவேளை குடிக்க அவன் அடிமைப்பட்டு கிடக்கலாம், இல்லைன்னா போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கலாம். இந்த காரியத்தினால பெற்றோர்கள் விரும்பப்படாத பாத்திரமாக, பெற்றோருக்கு விரும்பப்படாத பாத்திரமாக, அதே போல் நம்ம உண்டாக்கின இயேசுவுக்கு அவன் என்ன செய்யறான், ஒரு பிரியமில்லாமல் பாத்திரமாக நடக்கும்போது அதை பார்க்கின்றவர்களுக்கு இவன் ஏன் இப்படி இருக்கிறான், நமக்கு அசிங்கமாக இருக்கிறானே, பாரமாக இருக்கிறானே, இடையூறாக இருக்கிறானே சொல்லி நம்ம என்ன செய்வோம், வெறுப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் வெறுக்கிற தேவன் அல்ல, அவர் நேசிக்கிற தேவன். இந்த இந்த வியாபாரி ஒரு சலவைக்கல், அந்த கல் அவருக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறாரு. இது எங்கே நடந்ததுன்னா, இத்தாலி தேசத்தில் இது நடந்த ஒரு சம்பவம். அங்கே இந்த வியாபாரி ஒரு நல்ல பெரிய கடை ஆரம்பித்து, அந்த வியாபாரி அது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஒரு சலவைக்கல் மாத்திரம் இவருக்கு என்னது, அதை பார்க்கும்போதே பிடிக்கலை. அவர் தான் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்தவருக்கு அந்த சலவைக்கல்லை பார்த்து அவருக்கு என்ன செய்யலை, அது பிடிக்கவே இல்லை. இது யூஸ்லெஸ்ஸாக இருக்குதே, அதை விற்கவும் முடியலை. அதனால் இதை வச்சு நான் என்ன பண்ணேன், இதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த கல்லை வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அது ஒரு யூஸ்லெஸ்ஸாக கிடக்குது, அது வேண்டாம், வெறுப்பாக நம்ம கடைக்குள்ளே இடத்த அடைச்சி கொண்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக அந்த கடையை என்ன செய்கிறாரு, அந்த கல்லை குறித்து என்ன செய்து புலம்பிக் கொண்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் அந்த வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்குது, இந்த பக்கம்
இப்படி அந்த ஒரு கல்லை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு நினச்சது ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. இப்படி இருக்கிற நாட்களில் ஒரு நாள் வந்து மைக்கேல் ஆஞ்சலோ சொல்லி ஒரு சிற்ப கலைஞர், அவர் என்ன செய்கிறாரு, அவர் கடைக்கு வர்றாரு. மைக்கேல் ஆஞ்சலோன்னு சொல்லி ஒரு சிற்ப கலைஞர் அவர் கடைக்கு வர்றாரு. வந்தோடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இவர் பெரிய சிற்ப கலைஞர், இவர் நம்முடைய கடைக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு என்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆச்சரியம் அவர் நினச்சிறாரு, உள்ளே வர சொல்கிறாரு. வர சொல்லிட்டு தன்னிடத்தில் இருக்கின்ற எல்லா சலவை கற்களையும் அவர் பார்க்க சொல்கிறாரு. எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. பார்த்து முடித்த பிறகு எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறாரு. இவருக்கு ஒரு பக்கம் நமக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு கலைஞர் வந்திருக்கிறாரு, இவர் நம்ம கடைக்கு வந்ததுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவர் வந்து நம்மகிட்ட மற்ற இருக்கிறத விலையேற பெற்ற அந்த சலவைக்கல்லை வாங்குவார் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்திருந்தார். ஆனால் அவர் வந்தவர் எல்லாவற்றையும் பார்த்துட்டு கடைசியில் இந்த சலவைக்கல் அசிங்கமான, ஒன்றுக்கு உதவாத, பிரயோஜனமற்ற இந்த கல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இந்த கல்லுக்கு என்ன விலை பெறும், நீ என்ன விலைக்கு இதை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ரொம்ப ஆச்சரியம். இந்த நம்ம வெறுக்கப்பட்ட, நம்ம வெறுத்து தள்ளின இந்த கல்லுக்கு இவர் விலை பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இதுக்கு விலை கிடையாது, நீங்கள் இதை வந்து என்ன செய்யலாம், ஃப்ரீயாக எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு அவருக்கும் மைக்கேலுக்கும் ரொம்ப ஆச்சரியம். என்னப்பா இது சலவை கல், இதுக்கு நீ இப்படி பேசுறியான்னு சொல்லணும். இல்லை, எனக்கு இந்த கல் அது நான் இதுக்கு வந்து மற்ற கற்களை பார்க்கல, இந்த கல்லுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், ஸ்பெஷலாக இது இலவசம்னு சொல்லி போட்டிருக்கிறேன், ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீயாக கொடுத்தாரு. பாருங்கள், ஒருவேளை நம்ம வந்து பெற்றோர்கள் நம்மளை வந்து என்ன செய்யலாம், உதாசீனம் பண்ணலாம். இல்லைன்னா ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குற இடத்துல கூட நம்மளை என்ன செய்யலாம், அவங்க வெறுத்து ஒதுக்கலாம். அதில் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அங்கே கூட என்ன செய்யலாம், நம்ம எவ்வளோ தான் வேலைகள் ஒர்க் பண்ணாலுமே அவங்க என்ன செய்ய, நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை கண்டுக்கிட மாட்டாங்க, நம்மளுக்கு எது அவார்டு கொடுக்க மாட்டாங்க, நம்மளை வந்து ஒதுக்குவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆனால் இயேசு மாத்திரம் தான் நம்மளை நினச்ச மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்க, ஒதுக்க மாட்டாங்க, நம்மளை யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, ஒதுக்க மாட்டாங்க. நம்மளை தேடி அந்த சலவைக்கல் வியாபாரி தேடி வந்தது போல் அந்த 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 சிற்பக்கலைஞர் அந்த உதவா பெற்ற அந்த கல்லை தேடி வந்தது போல் ஆண்டவர் என்ன செய்வார், இயேசு கிறிஸ்து உதவாக்காரன் சொல்லப்பட்ட அந்த பிள்ளையை தான் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த பிள்ளையை எடுத்து அதை உருவாக்கி அதை என்ன செய்வார், உயர்த்துவார். அதே போல் இந்த சிற்பக்கலைஞர் அந்த கல்லை வாங்கிட்டு போயிட்டார். கல்லை வாங்கிட்டு போன பிறகு அவர் கொஞ்ச நாள் கழிச்சிச்சு, சில நாட்கள் கழிந்த பிறகு ஒரு நாள் அந்த மைக்கேல் ஆஞ்சலோ இந்த வியாபாரி கடைக்கு வந்தார். வந்து நீங்கள் வந்து என் வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி தம்முடைய இல்லத்திற்கு அவர் என்ன செய்கிறார், அழைக்கிறாரு. அழைச்சிட்டு சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக தந்தீங்க அந்த சலவை கல், அதை நீங்கள் பார்க்க வேண்டாமா, நீங்கள் அதனால் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக அந்த சலவை கல்லை பார்ப்பதற்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி அந்த வியாபாரி சரி நான் வருகிறேன் சொல்லி சந்தோஷமாக அவர் என்ன பண்ணார், அவருடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாரு, போகிறாரு. அங்கே அந்த அந்த சிற்பத்தை பார்த்த உடனே அந்த வியாபாரி வந்து என்ன செய்கிறாரு, அப்படி வியப்பில் என்ன செய்கிறாரு, ஆழ்ந்து போயிடுறாரு. அவர் கேட்குறாரு, மறுபடியும் கேட்குறாரு, இது நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டு போன அந்த சலவைக்கல் தானா, அந்த சலவைக்கல் தானா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆமாம் அதே சலவைக்கல் தான்,
வேறு எந்த மாற்றமும் இல்லை, அந்த சலவை கல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சலவை கல்லில் அந்த மைக்கேல் சிற்பக்கலைஞர் எதை உருவாக்கிறன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து காயங்கள் பட்டு அந்த சிலுவையில் பாடுகளை சகித்த இயேசுவை அவர் தாயார் அந்த சிலுவையிலேருந்து அவரை இறக்கி அத்தனை கஷ்டங்கள், சிலுவையில் அத்தனை பாடுகள், தன் ஜீவனே விட்டார். அந்த இயேசுவை அந்த சிலுவையிலேருந்து இறக்கி அவர் தாயார் மடியில் வைத்தது போல் அந்த அந்த சலவைக்கல் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த சிற்பமாக அழகாக உருவாக்கப்பட்டிருந்துச்சு. ஒன்று இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த வியாபாரிக்கு மறுபடியும் அவர்கிட்ட கேட்குறாரு, இது எப்படி இது உருவாக்கப்பட்டது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நான் ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இடையூறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஒதுக்கி போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட இருந்து அந்த கல்லை எடுத்துகிட்டு கொண்டு அதில் வேண்டாத பாகங்கள்லாம் நீக்கி விட்டுருச்சு. அதில் இருந்த தேவையில்லாத அது வேண்டாத பாகங்களை எல்லாத்தையும் நீக்கி விட்டு நான் அழகாக இந்த சிற்பத்தை என்ன வடிவமைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று இந்த சிற்பம் அந்த பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ வேண்டாத காரியத்தை அதை நீக்கின உடனே அது அழகாக நினச்சது உருவாகிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த வியாபாரிக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷத்தோடு தான் வீட்டுக்கு என்ன செய்கிறாரு, போகிறாரு. தான் கொடுத்த உதவாக்கற எனக்கு இடையராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்போடு கொடுத்த அந்த சலவைக்கல் இன்றைக்கு அதுக்கு உயிர் கொடுத்து அது உயிர் பெற்று ஒரு அழகான உருவமாக, ஒரு சிற்பமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயார் மடியில் படுத்திருப்பது போல அந்த சிலை உருவாக்கப்பட்டதை குறித்து அவர் ரொம்ப சந்தோஷத்தைப்பட்டு ஆச்சரியப்பட்டு அவர் நினச்சதை தன் இல்லத்துக்கு போனார். பாருங்கள், இந்த கதையில் அவன் சொல்கிற கதை, அந்த காரியம் வேண்டாத பாகங்களை நான் என்ன செய்தேன், ஒதுக்கினேன். வேண்டாத பாகங்களை ஒதுக்கிறதுனால தான் அது என்ன செய்து உருவாக்கப்பட்டது. அதே போல் தான் இயேசு கிறிஸ்து நம்மளை உருவாக்குற தேவன். ஏதோ பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஏதோ காரியத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடைக்கிற அந்த காரியத்தை அதிலிருந்து நம்மளை எடுத்து தூக்கி நம்மளை துப்புரப்படுத்தி நம்மளை ஆண்டவர் அழகுபடுத்துகிற, அதை உருவாக்கி நம்மளை அழகுபடுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அதை வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாகி உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதியாகமம் 2:22 சொல்லப்பட்டிருக்குது. தான் மனுஷனில் எடுத்த விழா எலும்பு தான். அதை விழா எலும்பு எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்துருங்க. அந்த விழா எலும்பை எடுத்து தான் ஆண்டவர் அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அந்த விழா எலும்பில் எடுக்கும்போது ரத்தத்தோடு தான் வந்திருக்கோம். பார்க்க நல்லா இருக்கிறது, நமக்கு ஒரு பயமும் இருக்குது அந்த விழா எலும்பை பார்த்தாலே. அதை தான் எடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை உருவாக்குறாரு. உருவாக்கி அவன் மனுஷனத்தில் கொண்டு கொடுக்குறாரு. அதே போல் இன்னொரு வசனம் சொல்லுது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினருமாக்கி கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43 1 சொல்லுது. ஆண்டவர் நம்மளை சொல்கிறாரு, நம்மளை உருவாக்கினவர், நம்மளை சிருஷ்டித்தவர் அவர் தான். அந்த வியாபாரி அந்த கல் அதை அசிங்கமாக அதை தூக்கி போட்ட அந்த சலவை கல்லை போல் நம்மளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை சிருஷ்டித்தவர் அவர் தான், நம்மளை உருவாக்கினவர் அவர் தான். அதை அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் சொல்லி ஆண்டவர் அருமையாக. நம்ம யாரால் ஒதுக்கப்படுறோமோ, நம்ம வெறுக்கப்படுறோமோ, ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம வெறுக்காதபடி ஒதுக்காதபடி
நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று சொல்லி நம்மளை என்ன செய்கிறாரு? தன்னுடைய வார்த்தையினால் அவருடைய நம்மளை என்ன செய்கிறாரு? அரவணைக்கிறாரு. நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறாங்க. மனுஷங்க நம்மளை என்ன செய்வாங்க? ஒதுக்கிடுவாங்க. ஆனால் தேவாதி தேவன் நம்மளை ஒரு நாள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஒதுக்கவே மாட்டாங்க. நம்மளை சிருஷ்டித்தவரை நம்ம என்ன செய்யணும்? நம்ம சிந்தையில் நம்ம என்ன செய்யணும்? கொள்ளணும். நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும். என்ன காரியம் செய்தாலும் நம்ம ஏசப்பா நம்மளோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வரும்போது, அவர் உருவாக்கின அவர் நம்மளோட என்ன செய்வாராம்? வருவார். நம்ம உருவாக்கினவர் அவர் நம்மோட என்ன செய்ய கூட வருவார். அவரை மறந்துட்டா அவர் நம்மளை என்ன செய்வார்? மறந்து விடுவார். அதனால் உருவாக்கினவர் ஆகிய நம்ம ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாளும் மறக்காதபடி நம்ம அவரை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூறும்போது அவர் நம்மளோடு என்ன செய்ய வருவார். நம்மளை என்ன செய்வார்? இன்னும் உயிர்ப்பிப்பார், உருவாக்குவார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம செய்கிற தேவனாக இருப்பாங்க. ஒருவேளை இந்த கதையை கேட்ட நேரத்தில் கூட நம்ம ஒருவேளை நம்மளை மற்றவர்களால் நம்ம என்ன செய்யலாம்? ஒதுக்கப்பட்டிருக்கலாம், வெறுக்கப்பட்டிருக்கலாம். அதான் ஒரு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் இருக்கிற தேவன். ஏதோ காரியத்தில் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம உபத்திரவத்தை மத்தியில் கூட ஆண்டரை அமைச்ச மாட்டாங்க. மற்றவங்க நம்ம என்ன செய்யலாம்? வெறுக்கலாம். இவளுக்கு வேணும், இவனுக்கு வேணும், இவன் செய்த காரியத்தினால்தான் இவனுக்கு இவ்வளோ உபத்திரவங்கள்னு சொல்லி நம்மளை என்ன செய்யலாம்? அருவறுத்து வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. நம்மளை அருவறுக்காதபடி, வெறுக்காதபடி, ஒதுக்காதபடி நம்மளை நேசிக்கிற தேவன். நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இறங்குகிற தேவனாக இருக்கிறாங்க. நம்மளை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்தே. அவர் தம்முடைய முகத்தை கூட அவர் என்ன செய்ய மாட்டார்? மறைக்க மாட்டார். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவன் என்ன செய்வான்? அவர் என்ன செய்வார்? கேட்டருளுவார். அப்போ நம்முடைய உபத்திரத்தை ஆண்டு சமத்தில் வைக்கும்போது நம்ம மனிதர்கிட்ட சொல்லாதபடி நம்ம ஆண்டுகிட்ட சொல்லும்போது அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கஷ்டங்கள், நம்ம பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர்கள் இதை நம்ம மனுஷர்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க? பல விதமாக நம்மளை குறித்து தவறாக பேசி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க நம்ம மேலே என்ன செய்ய மாட்டாங்க? பரிதாபப்பட மாட்டாங்க, நம்ம மேலே இரக்கம் பட மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஏசப்பாடு நம்முடைய உபத்திரவங்களையோ இல்லைன்னா நம்முடைய காரியத்தை நம்ம ஆண்டு சமத்தில் சொல்லும்போது அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? அருவருக்க மாட்டார். அவர் அற்பமாக என்ன மாட்டார்? இவளுக்கு வேணும், இவளுக்கு வேண்டாம், என் சொல்படி அவன் கீழ்ப்படிந்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அருவருக்காதபடி ஒதுக்காத தேவன். அருவருக்காதபடி அவர் என்ன செய்கிறார்னா அவருடைய முகத்தை என்ன செய்கிறார்? நமக்கு மறைக்காமலே இருந்து அவரை நோக்கி கூப்பிடுற நேரத்தில் உடனே என்ன செய்கிறாரு? பதில் கொடுக்குற, அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூட ஐயோ ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்கலையே, நான் இவ்வளோ நாள் உபத்திரப்பட்டுட்டேனே, நான் கண்ணீர் கஷ்டத்தின் மத்தியில் நான் கடந்து போகிறேனே, இதை கூட ஏசப்பா அவர் காது இல்லையா? அவர் கேட்க மாட்டேங்கிறாரே, இந்த உபத்திரத்து மத்தியில் எத்தனை வருடங்களாக கடந்து போய் கொண்டிருக்கிறேன், இதை கேட்பதற்கு யாரும் இல்லையா? ஆண்டவருக்கு கூட கண் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? பல விதமாக ஆண்டவர் நம்ம பேசி விடுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. இந்த வசனத்தை நம்ம சங்கீதம் 22:24 வசனத்தில் சொல்லப்பட்டது போல் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்க நம்ம உபத்திரங்களாம் என்ன செய்யும்? நம்மளை விட்டு என்ன செய்ய? பறந்து போவோம். யாரெல்லாம் நம்மளை அருவருக்கிறாங்க அத்தனை பேர் என்ன செய்வாங்க? நம்மளை தேடி வருவாங்க. நம்மளை ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவங்க இறங்கலாம், ஆண்டவர் என்ன செய்ய? நம்மளை இறக்கம் செய்கிறாங்க. அதே இறக்க கூட அவங்க மற்றவங்களுக்கு நம்மளை என்ன செய்வாங்க? இறங்குவாங்க. நம்ம ஆண்டவர் முகத்தை நம்ம தேடி வரும்போது அவர் என்ன செய்கிறார்? அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நம்ம கேட்கிற தேவனாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாள் நம்ம தீர்மானம் எடுப்போம். நம்முடைய காரியங்கள், நம்முடைய உபத்திரங்கள், நம்முடைய கண்ணீர்களை மற்றவர்கள் மத்தியில் நம்ம சொல்லாதபடி, ஐயோ என் பாரம் எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? பைப்பு குழாய் அடியில் நின்று என்ன செய்வோம்? பேசுவோம், தெருவில் நின்று பேசுவோம். அப்புறம் ஃபோனில் இப்போ நல்ல ஃபோன் கனெக்ஷன் கிடச்சிருக்குது, அது மூலமாக நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய உபத்திரங்கள் எல்லாவற்றையும் நம்ம செய்யணும், பகிர்ந்து கொள்வோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பரம தகப்பனாக என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்கள் உன்னை அறிவிப்பேன் தெரிவிப்பேன்னு சொல்கிறாரு.
அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய பாரங்கள், நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றும் நம்மளை அருவருக்கின்ற காரியங்கள், நம்ம வெறுக்கின்ற காரியங்கள், மனிதர்கள் நம்மளை வெறுக்கலாம், ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் வெறுக்காத தேவன். அவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் நம்ம ஜெபங்களாக கேட்கிற தேவனாக இருக்கிறாரு, பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அப்படி நம்ம கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா எங்களோட பேசின இந்த கதையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக பேசினீரப்பாக்கு நன்றி என்று சொல்லுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களோடு பேசின இந்த கதையின் மூலமாக நம்முடைய சத்திய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கிருபை கொடுத்தீரப்பா, அதுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எடுத்த தீர்மானத்தின்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.